ஹாய் ரெட் பிங்கர்ஸ் என்ன சைட் பார்த்தீங்கன்னா என்ஆர்டி என்க்ளேவ் சொல்லி நஞ்சுண்டாபுரமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது வந்து 3 பேஜ் இண்டிவிஜுவல் வில்லா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி தென் அலுமினியம் ஒர்க் பண்ணியிருப்போம். இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணியிருப்போம். கிச்சன் டைனிங் பூஜா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொண்டு வந்திருக்கோம். மற்ற ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வந்திருப்போம். மேலே சீலிங் வித் வாக்ஸ் பண்ணியிருப்போம். பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம ஹால் மெயின் டோருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்ம ஹாலில் வந்து ஸ்டாக்கேஜ் டூப்ளெக்ஸ் தான். ஸோ ஸ்டாக்கேஜ் வருது. அண்டர் ஸ்டாக்கேஜில் புத்தா ஸ்டாச்சு தென் பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸு ஹேங்கிங் பிளான்ட்ஸ் மாதிரி அந்த செட்டப் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸு. அதுக்கு இல்லாமல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டாக்கேஜ் ஸ்கேலில் யூபிஎஸ்ஸு நம்ம ஓல்டு திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வெண்ட்டு அதுக்கு மாதிரி நம்ம டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து அந்த வெண்ட்டுக்கு அந்த எஸ்எஸ்லேயோ பிவிஸ்லேயோ இருக்கும். நம்ம வந்து ஷீட்லேயே நம்ம வந்து வெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸஸாக உள்ளது பாருங்கள். மெயின் கலர்ஸு தென் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம சோஃபா கார்பெட்டு நம்ம ஸ்க்ரீன்ஸு அந்த மாதிரி நம்ம என்ன உள்ள திங்ஸ் உள்ளே கொண்டு வரோமோ அதுக்கு மெர்ஜாக நம்ம வந்து உள்ளே வர இன்டீரியர் கலர் இன்னொன்று பெயிண்டிங் அந்த மஸ்ட்டுங்க வந்து அந்த கலர் வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக தெரியணும். ஸோ இந்த வீட்டில் அந்த கலர் வந்து கரெக்டாக காம்பினேஷன் வந்து ரொம்பவே எக்ஸலன்ஸாக வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஒயிட் மார்பிள் மாதிரி வித் கோல்டன் ஒயிட் வித் கோல்டன் மார்பிள் தான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் யூபிஎஸ்சி ஃபரில் அதில் வந்து நம்ம கோல்டன் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்டாக்கேஸு இந்த ஸ்டாக்கேஸ் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளூட்டர் பேனல் நம்ம கொடுத்து நம்ம கிச்சன் டைனிங் உள்ள என்ட்ரன்ஸுக்கு அப்படியே நம்ம வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வால் பேனலிங் பண்ணும்போது நம்ம இங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ஸுமாக கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் வர மாதிரி ஒரு டிவி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஒயிட் வித் கோல்டன் கலர் வரனால நம்ம ஹேண்டிலும் கோல்டன் கலர் கொடுத்துருக்கோம். பேண்ட்ஸ் டாப் டு பாட்டம் மட்டும் நம்ம உட்டன் கலரில் தீமில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். அதேமாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரிங்கில் என்ன டைலோ இல்லை கிரானைட்டோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டைலை வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேர் கேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஏன்னா அந்த பிளெயினாக தான் நம்ம விடுவோம். இந்த மாதிரி இந்த பில்லரு ஏன்னா வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த சின்ன பில்லரு இல்லை வாலில் பீம் வரும். அந்த பீமு இந்த மாதிரி ஸ்டேக்கேஸ் வரும்போது நம்ம ஃப்ளோரிங் டைல்ஸு இல்லைன்னா இன்டீரியர் என்ன கலர் கொண்டு வரோமோ நம்ம அதை வந்து நம்ம உள்ளே மேலே கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும். இது தனியாக தெரியாது, இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நார்மலாக வந்து ஃபால் சீலிங் பொறுத்த வரையுமே வந்து நிறைய யூபிவிஸில் பண்ணலாமா பிவிஸில் பண்ணலாமா கேட்குறீங்க. மோஸ்ட்லி நான் சஜஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபால் சீலிங் பொறுத்த வரையும் நம்ம ஜிப்சம் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனு. ஏன்னா நம்ம வந்து கூலிங்க்கோ ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஜிப்சம் ஒர்க் தான் ஓகே. பட் பிவிஸில் ஃபுல் கவர் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கமர்ஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே. சில இடத்துல இந்த மாதிரி வாக் சீலிங் நம்ம கொடுக்கலாம். அந்த வெராண்டா பால்கனி ஏரியா அந்த மாதிரி இடத்துல கார் பார்க்கிங் ஷெட் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாக் சீலிங் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் சில ஏரியாவில் சில பாயிண்ட்டு இப்போ சோஃபா சென்டர் பாயிண்ட்டு டைனிங் சென்டர் பாயிண்ட்டு இல்லை பூஜாக்கு மேலே அந்த மாதிரி ஸ்டாக்கேஸ் ஓடிஎஸ் கீழே அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வாக் சீலிங் கொண்டு வரலாம். சிலிண்டர் லைட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸு இந்த சிலிண்டர் லைட்டு ஸ்பாட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் போகிறது பெட்டர் ஆப்ஷன்ஸுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் ஒரு டோர் கலர் காம்பினேஷன் வித் ஃப்ளூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன். நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் வித் ரைட் சைடில் பூஜா. நம்ம ஹால்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங் தென் பூஜா. நம்ம டைனிங் ஏரியா நம்ம சின்னதாக ஒரு சேனல் லைட்ஸு. நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடே க்ரீன் சொல்லுவாங்க. அந்த க்ரீன் லெஸில் நம்ம வந்து கிச்சன் பண்ணியிருப்போம் பாட்டம் ஃபுல்லாகவே. டாப்பில் பார்த்தீங்கன்னா சென்டர் பிட்வீனில் வந்து நம்ம சேனல் வித்து கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே சேம் கலர். ஏன்னா இந்த ஒரு 4 டோர் 5 டோர் அந்த மாதிரி கான்செப்டில் வந்து நீங்கள் 2 கலர்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டுனா உண்மையாகவே அது போரான கலருங்க. ஏன் அந்த 2 கலர் காம்பினேஷன் கொண்டு வராங்கன்னா லைட் கலர் போட்டால் அழுக்காகும், டார்க் கலர் போட்டால் இருட்டாகும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் தான் ஒன்று ஒயிட்டு ஒன்று டார்க்கு ஒன்று லைட் கலர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ளோர் ஒரு லைட் கலரு, இந்த கிரானைட் ஒரு ஹெட் பீஸ் பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரு, இது ஒரு கலர். இதுலேயும் நீங்கள் 2 கலர் கொண்டு வந்துட்டிங்கன்னா மோர் தென் கலர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும். பட் தென் மோர் தென் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு போர் அடித்த மாதிரி ஆயிரும், சேஞ்ச் பண்ண ஐடியா வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சிங்கிள் கலர் கான்செப்டில் கொண்டு போங்க. சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி லைக் அந்த டேண்டம் அந்த ட்ராஸ் வர ஏரியா மட்டும் ஒரு
செகண்ட் ஆப்ஷனாக ஒரு கலர் கொண்டு போங்க. ஏன்னா இந்த சென்டர் பிட்வீன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே கொண்டு வந்துடும். ஒரு டிண்டர் கிளாஸோ, பிளெயின் கிளாஸோ, இல்லை பிளாக் கலர் கிளாஸோ, இல்லை ஃப்ளூட்டர் கிளாஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு இதுவே ஒரு 2 காம்பினேஷன் பாருங்கள். மேலே கலரு, சென்டரில் பிளாக் கலரு, இந்த சென்டர் பிட்வீனில் மொரக்கோன் டைல்ஸ் போட்டிருக்காங்க கஸ்டமர்ஸு. ஸோ கீழே வந்து ஒரு க்ரீன் கலர். ஸோ ஒரு பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த 2 ஃபீட் பிட்வீனில் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கிளாரிங் ஸ்டோன்ஸு, தென் மொராங்கோன் டைல்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு யூடியூப்பில், இன்ஸ்டாவில் நிறைய நீங்கள் தேடலாம். நியர்பை ஷாப்ஸில் 1க்கு 4 டைம் போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஃப்ளோரிங்க்கு தகுந்த மாதிரியும் இந்த கிரானைட் தகுந்த மாதிரியும் பார்த்துட்டு அந்த கலர் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் அதே கலர் பாருங்கள். இதுக்குள்ளே லைட் கலர்ஸ் அப்படியே வந்து டாப் டு சீலிங் வரையும் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்ஃபெக்ட்டு. நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இங்கே வந்து டிண்டர் கிளாஸஸ், உள்ள ப்ரொஃபைல் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் பாருங்கள். லாஃப்ட்டு இங்கே எதுவுமே லாஃப்ட் இல்லை. நம்மளே தான் அலுமினியம் ப்ரொஃபைலில் நம்ம லாஃப்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த அலுமினியம் ப்ரொஃபைல் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, அலுமினியம் பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அலுமினியம் வரும். உங்களுக்கு போகிற ஷீட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நம்ம பிவிசி ஹெச்பிஎல் ஷீட் சொல்லுவோம், ஹை ப்ரெஷர் லேமினேட் ஷீட் சொல்லுவாங்க. 3 mm திக்னஸில் வரும். ஸோ அதுதான் இங்கே வெயிட் தாங்கும். ஸோ அது வந்து பெண்ட் ஆகும், பிரேக் ஆகும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். 3 mm எப்படி தாங்கும்னு பார்க்குறீங்க, அப்படிலாம் இல்லை. இது வந்து இன்றைக்கோ நேற்றோ வந்தது இல்லைங்க, மோர் தென் இயர்ஸாக வந்துட்டுருக்குது. நம்ம அதுதான் இப்போது கஸ்டமர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. ஸோ இதில் குவாலிட்டி, கலர்ஸு எப்படி பார்க்கணும், அது டவுட்ஸ் வந்தால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம போடுறது எல்லாமே ஹை ப்ரொஃபைல் உள்ள குவாலிட்டி தான் போடுறோம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஷட்டர்ஸ் பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா 6500லேருந்து மோர் தென் 14,000 வரை இருக்குதுங்க. இதில் வந்து பிவிசி ஷட்டர்ஸ் இருக்குது, அலுமினியம் ஷட்டர்ஸ் இருக்குது, கிளாஸ் ஷட்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பட் ஷட்டர்ஸ் பொறுத்த வரையும் ஃப்யூச்சரில் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து மோர் தென் டைப் நம்ம ஓப்பன் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா சின்ன இடத்துல நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணணுன்னா இது மாதிரி ஷட்டர் ஆப்ஷன் தான். இல்லையா இந்த இடத்துல ஒரு 6 inches வரையும் பெட்டு கொடுத்து அதுக்கு மேலே நீங்கள் ஹைட்ராலிக்கோ இல்லை ஓப்பன் டோ கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டோட்டலாக வந்து இங்கே ஒரு 2 விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஒரு ஆயில் புல் அவுட்டு, இந்த இடத்துல ஒரு கட்லரி, 2 பிளெயின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிளேட்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான், அந்த கிச்சன் மேடை வந்து கிச்சன் டாப்பு வந்து போட்டுருவாங்க. இது கீழே வந்து டேபிள் ஃப்ளோர்லேருந்து ஒரு 2 inch 3 inch ஏற்றுவாங்க. இது ரொம்ப ஹைட் கம்மியாயிடுச்சுன்னா அவங்களால பிளேட் வைக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இந்த இடத்துல 3 ட்ராலி 3 tandem யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி 2 தான் பண்ண முடியும். நீங்கள் பிளேட் வைக்கிற ஸ்டாண்ட் வேணும் வைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் உள்ள யூசேஜ் பண்ண பிளேட்ஸ் வந்து கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பிளேட்ஸ் வந்து கீழேயும் டச் பண்ணாமல் மேலேயும் டச் பண்ணாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிளேட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி பண்ண முடியும். பிஃபோரே நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்களால பிளேட் வைக்க முடியாதுங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சைஸ் யூசேஜ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்னென்ன திங்ஸு எப்படி யூசேஜ் பண்ணுவேன், என்னென்ன இருக்குது, நீங்கள் பிஃபோரே இன்டீரியர்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே வச்சிடலாங்க, பட் நம்ம மெயின்டைன் ஒரு விஷயம் இருக்குதுங்க. மெயின்டைன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த இடத்துல யூட்டிலிட்டி ஏரியா 2 doors கொடுத்துருக்கோம். ஒரு சிங்கிள் டோர் உள்ள ஸ்டோரேஜ் யூனிட் மட்டும் நம்ம வாட்ச் கொடுத்துருக்கோம். ஒரு டாப் பேசன்ஸு, ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பூஜா மேலே லாஃப்ட்டு. இங்கேயும் நம்ம லாஃப்ட் கொடுக்கல, நம்ம ஃபுல்லாகவே அலுமினியம் ப்ரொஃபைலில் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஒரு பூஜா சிஎன்சி வித் பெல் கட்டிங்கில் கொடுத்துருக்கோம். பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெதர், பீகாக் ஃபெதரு தாமரை லோட்டஸில் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரே. ஸோ இதெல்லாமே ஒரு கஸ்டமைஸ் தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பூஜா எனிதிங் இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். கலர்ஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் யூபிவிசியில் ஒரு மார்பிள் பேட்டர்ன் வித்து ஒரு
கிளாசி வித் மார்பிள் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஒயிட் வித் பிளாக் கலரில் மார்பிள் பேட்டர்ன் பண்ணியிருப்போம். அவுட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எல்லாமே டார்க் கலர் கொடுத்து டோர்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு வேண்டி, ஏன்னா ரூம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டோர்ஸ் மட்டும் பிரைட்டான கலர்ஸ் நம்ம கொடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு உள்ள திங்ஸ் இருக்குது, நம்ம உங்களுக்கு எதுவும் ஓப்பன் பண்ணல, கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இது என்டையராக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வரைக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். லாஃப்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லாஃப்ட்டில் வந்து தாராளமாக யூபிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய அண்டா வச்சுருக்காங்க. ஸோ வந்து வெயிட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க. கரெக்டான குவாலிட்டி போயிட்டீங்கன்னா நல்லா லைஃபும் வந்துடும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். நாளைக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி பண்ண முடியுங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குவாலிட்டி மட்டும் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. இல்லையா டிலே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. நம்ம வந்து எப்போவுமே ஹை குவாலிட்டி ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸிங், ஏன்னா ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 டோர் வார்ட்ரோப்பு ஒரு சின்னதான், ஏன்னா காஸ்மெட்டிக் வைக்கிற மாதிரி இதோட டெப்த்து கம்மி பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இங்கே வாஷ்ரூம் இருக்கனால டோட்டலாக வந்து ஒரு டூ கலர் காம்பினேஷனில் ஒரு 4 டோர் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறுறோங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப ஹைலைட்டாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கேஸே வந்து ஹை ரூஃப் ஸ்டாக் கேஸுங்க. பாருங்கள், மேலே வால். இன்னொன்று இந்த கட்டான வாலில் வந்து கட்டாக டச் ஆஃப் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது சேஃப்டி கிரில் கட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இந்த தாராளமாக இந்த 4 ஃபீட் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வந்து வீடு சின்னதாகுது, ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு 3 ஃபீட் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்பவே கன்ஜஸ்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டெப்பு ஏறும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரிஸ்காக இருக்குது பார்க்குறக்கும். மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஃபீல் வருதுங்க. இன்னொன்று ஃப்ரீயாக வருது. ஒரு மாலில் நடந்து வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ஸ்டேர்கேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அந்த ஸ்டேர்கேஸு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மட்டும் தான் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடில் கொடுக்காம ஒன் சைடில் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்லே வந்து ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து உட்டன் டீக் வுட்டில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. மேலே வார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக டிசைன் தான், பட் எலிகண்ட்டாக இருக்குது, பார்க்க சூப்பராகவே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மேலே ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் ஃபுல்லாக சின்ன ஃபோயர் மாதிரி அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து பெட்ரூம் உள்ள இன்சைட் வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் கலர் உட்டன் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த டார்க் கலர் கொடுக்குறாங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இதை லைட் கலர் கொடுத்தோம்னா, ஏன்னா இப்போ வந்து ஓகே, பட் மோர் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது லைட்டாக ஃபேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் டார்க் கலர் நம்ம கொடுக்குறோம். டஸ்ட் ஆனாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த உட்டன் ஃப்ளோரிங் பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா பிராண்டாக போங்க. அதுலேயும் நீங்கள் விலை கம்மியாக போயிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெட்டேக் ஆயிருங்க. டோட்டலாக ரிமூவ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அது பண்ணுறதுக்கு உட்டன் டைல் போய்க்கலாம். ஓகே, ஸோ உட்டன் ஃப்ளோரிங் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிராண்டாக போயிட்டிங்கன்னா லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரூமில் பாருங்கள், நம்ம டார்க் கலர் உட்டன் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் டீக் உட்டனில் ஒரு கிங் சைஸ் காட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் இந்த காட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த காட் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 6.5, இந்த இது பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் இருக்கும். 7.5 ஃபீட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடல்ட்ஸ் நம்ம வந்து 3 to 4 மெம்பர்ஸ் வந்து ஸ்லீப் பண்ணலாம். ஸோ நாளைக்கு சேஞ்ச் பண்ண ஐடியா வராது. நாளைக்கு சில்ட்ரன்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் பெட்ரூம் எந்த அளவுக்கு நீங்கள் என்லார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த காட்டும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பெருசு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு அந்த பெட்டும் வந்து கஸ்டமைஸ் தான். ஸோ இது ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. சின்ன காட்டை போட்டு அது பக்கத்தில் இன்னொரு காட்டை போட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ சிங்கிள் போடும்போது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பேக்ரவுண்ட் பாருங்கள், ஒரு டச் ஆஃப் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட் பிங்க் கலரில் ஷேட்ஸில் டாட்டாக ஒரு பழைய ஓல்ட் ஹவுஸில் மொசைக் போடுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ளோரிங் மொசைக், அந்த மாதிரி மொசைக்கில் ஒரு வால் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வால் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதே கலர் ஷேட்ஸில் ஒரு கர்டன் போட்டிருக்காங்க பாருங்கள், லைட் பிங்க் பேபி பிங்க் ஷேடில் போட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணலான்னா அந்த ஒயிட் கலர் யூபிஎஸ் விண்டோஸ் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல உட்டன் கலர் விண்டோஸ் போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூபிஎஸ் விண்டோஸில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. உட்டன் கலர்ஸ் இருக்குது, பிளாக் கலர்ஸ் வந்துருச்சு, ஒயிட் நார்மல் தான். அதனால் வந்து ஒயிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக்கும் போடலாம். சப்போஸ் பிளாக் வேண்டான்னா உட்டன் கலர் டீக் கலரில் கொண்டு போங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் வரும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவுட் சைடில் பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக இருக்குங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இது அப்படியே ஒரு எல் டைப்பில் ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அந்த எல் டைப்பில் வார்ட்ரோப் இல்லை, இது வந்து ஃபுல் பேனலிங் ஃப்ளூட்டர் பேனலிங் கொடுத்து அந்த ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ப்ரொஃபைல்
ஒரு கோல்டன் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டுவல் கலர் காம்பினேஷனில் ஒரு உட்டன் கலர் வித் ஒயிட் மார்பிளில் ஒரு கோல்டன் ஹேண்டிலில் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ள திங்ஸ் வச்சுருக்கோம், அதனால் உங்களுக்கு எதுவும் ஓப்பன் பண்ணல. இங்கேயும் வந்து லாஃப்ட் எதுவுமே இல்லைங்க, நம்மளே தான் கஸ்டமைஸ் பண்ணி லாஃப்ட்டு வித் வார்ட்ரோப் விண்டோ கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ப்யூரிஃபிகேஷன் தென் அந்த சின்ன சின்ன இன்செக்ட் கண்டிப்பாக வராதுங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ் நீங்கள் வீட்டில் வைக்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ரூம் ரொம்ப அழகாக காமிக்கும். நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மோர் கலர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளோரிங்கு, பெயிண்டிங்கு, ஸ்டேர் கேஸு ரொம்பவே எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, வீடு பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினியர்ஸ்ட்ட உங்கள் ஆர்கிடெக்ட்டை 3D பிளான் வாங்குங்க. அதில் நம்ம நிறைய மாடிஃபை பண்ணிக்கலாம். வீடு கட்டி பாதியில் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் பிஃபோரே உங்கள் இன்ஜினியர்ஸோ உங்கள் ஆர்கிடெக்டோ பிளானை வாங்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம கலர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ரூம் இப்படி தான் வரும்னு ஐடியா பண்ணிடலாம். அதுக்கு தகுந்த கலர்ஸ் இன்டீரியர் உள்ள கலர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ண முடியும். கலர் பெயிண்டிங் வரையும் நம்ம சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் தான் நீங்கள் 3D பிளான் வாங்குங்க தவிர உள்ளே யாரும் வாங்குறதில்ல. ஸோ பெரிய மிஸ்டேக் அதை பண்ணுறீங்க. அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார்பெண்டர் ஸ்டே பண்ண முடியும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெட்மி இன்டீரியர்.